இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நமக்காக போராடுகிற நாளாய் இந்த நாள் மாறிப்போவதாக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கண்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அன்பானவர்களே, இந்த நாள் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவர்களுக்காக தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற நாள். ஹல்லேலூயா. கட்சித்து முழங்குகிற நாள். யுத்த வீரனை போல புறப்பட்டு வருகிற நாள். கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவருடைய வாழ்க்கையில சத்துருவானவன், பொல்லாதவர்கள், பொல்லாத ஆவிகள் வைத்த காரியங்களுக்கு விரோதமாய் கட்சித்து முழங்கி புறப்பட்டு வருகிற நாள். அன்பானவர்களே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. எனக்கு எதிர்த்து நிற்பவர்கள் பலர், பலவான்கள், பலம் பொருந்தினவர் என்று நீங்கள் புலம்புவீர்களாக இருந்தால் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காய் சத்தமிட்டு வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற சத்தத்தை உங்களுக்காக தொனிக்க பண்ண போகிறார். கண்மலைகளை உருக பண்ணுகிற அந்த சத்தத்தை தொனிக்க பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, உக்கிர கோபம், பட்சிக்கிற அக்கினி வல்லமையோடு உங்களுக்காக இறங்கி வருகிறார். உங்களை சிறைப்படுத்தி, உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி, முன்னேற முடியாதபடிக்கு முன்னேற்றமான சிந்தைகளை சிந்திக்க கூடாதபடிக்கு இதுவரை கீழ்ப்படுத்தி வைத்திருந்த எல்லா வல்லமைகளுக்கு மேலாகவும் தம்முடைய வல்லமையான அக்கினியை தேவன் இறங்க பண்ணுகிற நாள். தேவனுடைய சத்தம் தொனிக்கிறது, தேவனுடைய வல்லமையின் அக்கினி இறங்குகிறது. அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அதனோடு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? இதுவரையில் உங்க பலத்தினால நீங்க போராடினீங்க, இதுவரையில் உங்களுடைய பலத்தினால நீங்க எதிர்த்து நின்றீங்க. இதோ இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்காக அனுப்பி அவருடைய வல்லமையின் அக்கினி உங்களுக்காக இறங்க பண்ணும் பொழுது நீங்க காண்கிற எல்லா காரியங்களும் மாற்றப்படும். அந்த அக்கினிக்கு தப்புவது ஒன்றும் இல்லை. அந்த அக்கினி சகலத்தையும் சுட்டரித்து புதிதாக்க வேண்டியதை புதிதாக்கி, அழிக்க வேண்டியவைகளை அழித்து, துரத்த வேண்டியவைகளை துரத்தி, சாம்பலாக்க வேண்டியவைகளை சாம்பலாக்கி உங்களை உறுதிப்படுத்துகிற ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற எல்லாம் சிதறுண்டு போகும், எல்லாம் திரும்பி ஓடி போகும். உங்கள் எல்லைகள் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏனென்றால் கர்த்தர் சத்தத்தை துணிக்க பண்றது மாத்திரமல்ல, தம்முடைய வல்லமையின் அக்கினியையும் இறங்க பண்ணுகிறார். அக்கினி ஒரு பக்கம், வல்லம் ஒரு பக்கம், கர்த்தருடைய சத்தம் ஒரு பக்கம். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காய் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். சோர்ந்து போனவர்கள் எழுந்திருங்க, கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்காக இன்றைக்கு நீர் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறபடி நான் உமக்கு நன்றி. உம்முடைய சத்தம் எல்லா பகுதியிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை உண்டாக்குகிறது. எல்லா பகுதியிலும் எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும். உம்முடைய வல்லமையின் அக்கினி எங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற எல்லா வல்லமைகளையும் சுட்டெரிக்கிறது. இதோ சாம்பலாக வேண்டியவர்கள் சாம்பலாகிறது, அழிந்து போக வேண்டியவர்கள் அழிந்து போகிறது, நிலநிற்க வேண்டியவர்கள் நிலநிற்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.